ஹாய், என் பேர் ஆனந்தகிருஷ்ணன். எனக்கு ஜாப் இப்போ கிடச்சிருச்சு. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷியோ இன்ஃபோடெக் கம்பெனிங்க. 2021 பாஸ்ட் அவுட் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தாருங்க. ஆனால் தப்பான ஃபீல்டில் போயிட்டாருங்க. அக்கௌண்டன்ட் மாதிரி போயிட்டாருங்க. ஒரு அக்கௌண்டன்ட்டில் இருந்து திரும்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணுன்ற ஒரு எண்ணம் வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஓகேவா? அது என்னோட ஸ்டூடெண்ட் அனந்தகிருஷ்ணனுக்கு வந்துச்சுங்க. அனந்தகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா கடலூரை சேர்ந்தவருங்க. அவர் என்கிட்ட கேட்டாருங்க, சார் நான் அக்கௌண்டன்ட் ஃபீல்டில் இருக்கேன். நான் ஷாக் ஆகிட்டேங்க. தம்பி, நீ தப்பான ஃபீல்டுக்குள்ளே போயிட்ட, இதுக்கப்புறம் நீ எப்படி ஐடிக்குள்ளே வரணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னோடனே, இல்லை சார் நான் படித்தது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க, நான் எப்படியாவது என் ஃபீல்டுக்குள்ளே போயிடணும் சார் அப்படின்னு சொன்னார். ஒரு வருஷம் பிரேக் தாங்க, பரவாயில்ல போயிடலாம் தம்பி அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நான் சொன்னேங்க. கரெக்டாக ஒரு 1 மந்த் தான் என்கிட்ட படிச்சிருப்பாருங்க. இன்றைக்கி அவர் சூப்பராக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டாருங்க. ரொம்ப சந்தோஷமாக இதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேங்க. அனந்தகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன கோட்ஸோடு நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. நம்மளோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ பழகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வட்டம் மட்டுமே நம்ம வாழ்க்கை கிடையாதுங்க. அதை தாண்டி நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சரியான வழிகாட்டி அனந்தகிருஷ்ணன் தாங்க. இங்கே யாராவது இந்த வீடியோ யாராவது ஒருத்தங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தப்பான ஃபீல்டை நான் படித்தது ஒன்று, வேறு ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் இவர் ஒரு வழிகாட்டியாக இருக்காருங்க. ஏன்னா அக்கௌண்டன்ட் ஃபீல்டில் போயிட்டு திரும்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிருக்காருன்னா அது இந்த தம்பியால் தான் முடிஞ்சுங்க. வாழ்த்துக்கள் தம்பி. இந்த கம்பெனியும் நானும் உங்களை பர்சனலாக வாழ்த்துறோம். ஹாய், என் பேர் ஆனந்தகிருஷ்ணன். நான் கடலூர்லேருந்து வரேன். நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு 2021 பாஸ் அவுட். நான் முடிச்சுட்டு எனக்கு 1 இயர் கேப் இருந்தது. அந்த 1 இயரில் நான் என்ன பண்ணுறதுன்னு என்னன்னு எனக்கு எதுவும் தெரியல. யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது வெங்கடனோட வீடியோ நிறையா வந்தது. நான் அதை பார்த்து வெங்கடனை கால் பண்ணேன். அவங்க என்னை நேரில் பார்க்க சொன்னாங்க. அப்புறம் அண்ணனோட ஆஃபீஸ்க்கு நான் பார்த்தேன். அவங்க பார்க்கும்போது நிறையா மோட்டிவாக வீடியோஸ் நிறையா காமிச்சாங்க, நிறையா பேசினாங்க என்கிட்ட. கோர்ஸ் பற்றி நிறையா சொன்னாங்க. அப்போ நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணி எனக்கு 1 மந்தில் நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க, நிறையா கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்டேருந்து. அப்புறம் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண 1 மந்தில் எனக்கு ஜாப் இப்போ கிடச்சிருச்சு. தேங்க்ஸ் வெங்கடண்ணா. அதுமாதிரி நீங்களும் ஏதாவது உங்கள் ஜாயின் பண்ணணும், ஐடி ஃபீல்டில் போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா காஷியோ இன்ஃபோடெக்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா மோட்டிவ் பண்ணுவாங்க, நிறையா சொல்லித் தருவாங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டைம் இருக்கும்போது கால் பண்ணி நேரில் பாருங்கள். இந்த ஃபேக் ஐடி, ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சுலாம் போகணுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஐடியாஸ்லாம் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிவிட்டு ஐடி ஃபீல்டில் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் காஷியோ இன்ஃபோடெக் வந்துட்டு நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். வெங்கடண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். காஷியோ இன்ஃபோடெக்கு ரொம்ப தேங்க்ஸ்.